நேர்களே, முக்கிய செய்தி. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது செமிஃபைனல், மகளிர் உலகக்கோப்பைக்கான இரண்டாவது செமிஃபைனலில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக தனது ஃபைனல்ஸுக்கு, அதாவது மகளிர் உலகக்கோப்பையின் ஃபைனல்ஸுக்கு மூன்றாவது முறையாக தகுதி பெற்றிருக்கிறது இந்திய அணி. வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை இந்திய அணி எதிர்கொள்ளும். டாக்டர் டி.ஒய். பாட்டீல் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய தொடக்க ஆட்டக்காரர்களில் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரான ஹீலி 5 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். பின்பு லிச்ஃபீல்டுடன் ஜோடி சேர்ந்த எல்சி பெரி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இவர்களது ஜோடி 135 ரன்களை எடுத்தது. இதனால் ஆஸ்திரேலிய மகளிர் அணி மிக வலுவான நிலைக்கு தள்ளப்பட்டது. எல்சி பெரி 77 ரன்களை விளாசினார். லிச்ஃபீல்ட் சதம் விளாசினார். 119 ரன்களை அவர் விளாசினார். 93 பந்துகளில் 119 ரன்களை விளாசினார். இதில் 17 பவுண்டரிகளும் 3 சிக்சர்களும் அடங்கும். இறுதி ஓவர்களில் கார்ட்னர் அதிரடி காட்ட 49.5 ஓவர்களில் 338 ரன்களை எடுத்து 10 விக்கெட்டுகளையும் இழந்தது. 339 என்ற இலக்கை நோக்கி களமிறங்கினார்கள் இந்திய மகளிர் அணியினர். இந்திய தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ஷஃபாலி வர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஒரு ஷாக் அதிர்ச்சியை கொடுத்தார்கள். ஆனால் பின்பு களமிறங்கிய ராட்ரிகியூஸ் மற்றும் ஹர்மன்பிரீத் கவுர் இருவரும் சிறப்பாக விளையாடினார்கள். இதில் ராட்ரிகியூஸ் 127 ரன்களை விளாசினார். 134 பந்துகளில் 127 ரன்களை விளாசினார். இதில் 14 பவுண்டரிகள் அடங்கும். ஒரு சிக்சர்கள் கூட அவர் அடிக்கவில்லை. மிக கவனத்துடன் விளையாடி 127 ரன்களை விளாசி இந்திய அணியுடைய மூன்றாவது இறுதிப் போட்டி கனவை அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்தவரை 89 ரன்களை விளாசி இருக்கிறார். 88 பந்துகளில் 89 ரன்களை விளாசி இருக்கிறார். இறுதி வரை ஆட்டமிழக்காமல் ஜெமிமா ராட்ரிகியூஸ் சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு இந்த கனவு ஃபைனல்ஸை மீண்டும் உறுதி செய்து கொடுத்திருக்கிறார். அதாவது 48.3 ஓவர்களிலேயே இந்த கடினமான இலக்கை எட்டி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது இந்திய அணி. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது ஜெமிமா ராட்ரிகியூஸும் ஹர்மன்பிரீத் கவுரும். இவர்கள் இருவரும் விளையாடிய இந்த ஆட்டம்தான் தற்பொழுது மூன்றாவது இறுதிப் போட்டிக்கு இந்திய மகளிர் அணியை அழைத்து சென்றிருக்கிறது. இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியுடன் இந்திய அணி மோதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை. தென்னாப்பிரிக்கா அணி முதல் செமிஃபைனலில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி முதல் ஆளாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதற்கு பிறகு இரண்டாவது செமிஃபைனலில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி ஒரு கடினமான இலக்கை வீழ்த்தி இந்திய அணியும் தற்பொழுது மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. எனவே கோப்பை தென்னாப்பிரிக்கா அணிக்கா இந்திய அணிக்கா என்ற கடும் போட்டி நிலவி வருகிறது நேர்களே.